இது பார்த்தீங்கன்னா பச்சாம்பாளையம் கரடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பாலம் மைல் 29.2ன்னு போட்டிருக்கு. இந்த பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காளிங்கராயன் வாய்க்கா போகலாம். இது பாருங்கள், இந்த வெங்காய தாமரை, வல்லாரக்கொடி இதெல்லாம் வந்து பட்டு தேங்கிக்கிச்சு. அது கூட இயற்கைங்க. எப்படின்னா இதெல்லாம் வந்து வல்லாரக்கொடி இதெல்லாம் கூட இயற்கை, அதான் தானாக வளர்ந்து தண்ணியில் வரக்கூடியது. ஓகே, ஆனால் இது பாருங்கள், அதுக்குள்ளே என்னென்ன கலந்து நம்ம மக்கள் உள்ளே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணியில் வர்றப்போ அப்படியே ரோட்டில் போகிறப்போ தண்ணியில் வீசிடுறது. அது வந்து இந்த செடிகளோட கலந்து எல்லாம் இப்படி வந்து தேங்கி கிடக்குது. அதை பாருங்க, ஹாட் பாக்ஸ் எல்லாம் வீசறதுக்கு வாய்க்காலில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பாருங்க, கவரில் கட்டி அதை கொண்டாந்து வாய்க்காலில் தான் வீசுகிறாங்க. மக்கள் இப்படி இருந்தால் எப்படிங்க? ஒரு நீர்நிலை வந்து ஒரு மக்கள்லாம் வந்து நான்லாம் சின்ன பையனாக இருக்கப்போ இந்த வாய்க்காலில் தண்ணி வந்தால் பூ கொண்டாந்து போட்டு கும்பிட்டு போவோன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இருந்தது. நான் சின்ன பையனுக்கு இந்த வாய்க்கால் தண்ணியே வந்து சாப்பிட்றப்போலாம் இந்த தண்ணி தாகத்துக்கு எல்லாம் இதைத்தான் காட்டுக்குள்ளே வேலை செய்கிறப்போ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கை கால் மூஞ்சி கழுவுறனா கூட மனசு வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு சாயப்பட்டுற தோல் கழிவுகள் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டாந்து வாய்க்கால் விட்டு இப்போ தண்ணியே வந்து கதன்னு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்க்குறப்ப உள்ளே போகிற மீன் தெரிஞ்சுது, நிலம் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி வந்தது. கொரோனா டைமில் இதே மாதிரி தண்ணி தெளிவாக வந்தது. அத்தனை ஃபேக்ட்ரி நிறுத்தி எல்லாம் மண்ணை கட்டுப்பாடு பண்ணப்போ தெளிவாக இருந்தது. இப்போ பழையபடி எல்லாம் மாறி போச்சு. இது வந்து தனி மனிதனுடைய ஒழுக்கம்தான் சமுதாய ஒழுக்கமாக மாறும். ஒவ்வொருவரும் தன் ஒழுக்கத்தை மேம்படுத்தி கொண்டு வந்தால் சமுதாயம் சீராக இருக்கும். சிந்திப்போம்.